கிராம கதைகளை கவித்தமாக சொன்ன மகான் பாரதிராஜா போயிட்டாரு. அதே கிராமத்து கதைகளை அகாடமிக்காக சொன்ன மனுஷன் இன்னொரு பாக்கியராஜ் பிறக்கிறது வாய்ப்பு. 73 பெரிய வயசு ஐயா. 73 பெரிய வயசா? என்னோட 22 வயசு சின்ன பையன், 12 வயசு தாங்கவே முடியல. அவர் ஆத்மா சாந்தி. தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை இந்திய துணைக்கண்டத்திலே அவரை போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை ஒரு பல்கலைக்கழகம். அது படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களில் எல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்கள் எல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள். செய்தி இருந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்க கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து இப்போ தேனி வரைக்கும் வந்து இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தனு வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு ஆடும்போது உங்கள் மனசே பதறது, ரொம்ப வலியை தருது. இவருக்கு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரை உலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றலுக்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அதிர்ச்சியான நாள், அதிர்ச்சியான நாள். கலை குடும்பத்தில் இந்த 2 வாரத்தில் 2 பேரிழப்பு. அது பேர் தாங்க தெரியல. பாரதிராஜ் அவர்கள், அடுத்து அவருடைய சிஷியரான பாக்கியராஜ் பெயர் தமிழ்நாடு இருக்க வரைக்கும் அந்த பெயர் நினைச்சிருக்கோம். நம்ம சும்மா ஒரு வெற்றிப்பட இயக்குனர், ஒரு சாதனையாளர் அப்புறம் சாதாரண கடந்து போக முடியாது. அந்த தமிழ் நடிகர்களில் கருத்து நாங்களாம் அவர் படத்தில் பார்த்து நம்மளும் டைரக்டரெலாம் ஒரு நம்பிக்கையோட சென்னைக்கு வந்தோம். இந்த மாதிரி பல பேர் அவங்க படத்தை பார்த்துட்டு தான் டைரக்டர் ஆசை வந்தது. இன்னொன்று 80களில் வெளியுறவு இயக்குனர் அவங்க கலைஞர் எல்லாருமே பாக்கியராஜ் ட்ரஸ்டாக சேர்ந்து வந்தாங்க. அதில் நானும் இந்த ட்ரஸ்டாக சேர்ந்தது தான் பெரிய டைரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பார்த்திபன், பாண்டியராஜன் பல பேர் இயக்குனர் ஆகியிருக்காங்க.
80ல 90ல உச்சம். இவன் அந்த நேரத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் அப்படிங்கிற 2 இதுக்கும் உச்ச நடிகர்கள் அவங்க படத்தை வசூல் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இடையில ஒரு இயக்குனராக அவரே ஹீரோவாக நடித்து அவங்களோட ஈக்குவல் அவங்க மேலேயே வசூலை பார்த்தவங்க. இன்னொன்று தமிழ் திரையுலகிலேயே பிஸ்னஸ்ங்கிறது 80 லட்சம் 80 லட்சம் அப்படி இந்த காலகட்டத்தில் முதல் முறையாக 1 கோடி பிஸ்னஸ் பண்ணது நாகேஸ்வரர் படம் தான். தவணி கண்ணுகள் வந்து 1 கோடி வசூல் பண்ணது. அதே மாதிரி ஹிந்தியில் நிறைய பேர் வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு நாகேஸ்வரர். அப்போ சூப்பர் ஸ்டார் இருந்த அமிதாப் பச்சன் கொடுத்துருக்காரு. ஆப்ரேஸ் அந்த படம் ஹிந்தியில் மிகப்பெரிய வசூல் பண்ணது. அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வெற்றி எடுத்த 10 படங்களில் அந்த ஆக்டர்ஸ் திரைக்கதை மன்னர்ப்பாங்க, திரைக்கதை மேதையும்பாங்க. எல்லா படத்துக்கும் முழு தகுதி இருக்காங்க. இன்னொன்று இப்போ வர இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம், திரைக்கதை கற்றுக்கணும்னா நம்ம வந்து வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை. இன்ஸ்டியூட் போட்டு ஆக்டர்ஸோட ஒரு 10-15 படத்தை தொடர்ந்து பார்த்தாலே ஒரு திரைக்கதை அறிவு வந்துடும். திரையுலகில் எல்லாருக்குமே அவர் ஒர்க் பண்ணவங்களும் சரி ஒர்க் பண்ணவங்க எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் மானசீக குரு யாருன்னா பாக்கியராஜ் தான். அவர் ஒர்க் பண்ண பார்த்து பாண்டியராஜன் மட்டும் அவர் சிஷியர் இல்லை. இன்னே மாதிரி நிறைய இயக்குனர் அவருடைய சிஷியர் தான். அவங்க எங்களை சேர வாய்ப்பு இல்லை. தவிர ஒரே ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, அவரோட பலர் பாக்கியம். அதுவும் எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு தலைவர் வந்ததுக்கப்புறம் அதே சங்கத்தில் நானும் செயற்கை உறுப்பினராக பயணித்தேன். அது கூட அந்த பயணித்த காலம் வந்து வாடம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரே ஒரு உண்மை தான், தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய வரலாறு. நாகராஜன் பேர் என்றைக்கும் நினைச்சிருக்கும், அவர் புகழ் என்றைக்கும் ஓய்ந்து இருக்கும். என்றைக்குமே அவர் படங்கள் வந்து வெற்றி படம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உதாரணமான படம். ஒரு ஆத்ம சாந்தியுடைய கதையை அவருடைய வசனத்தை நல்ல ஆவண காட்சிப்படுத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம். ஊடகங்களும் நம்முடைய தொழிலாளர்களும் திரைப்படத்துறை சார்ந்த நட்சத்திரங்களும் அவருக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 45 வருட நட்பில் இந்த குடும்பம் பாக்கியராஜ் பூர்ணிமா 2 பேர் ஒரு பகுதி இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமாளிக்கவே முடியல, இதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இது விதின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாமல் போயிட்டு நான் அந்த விதியை வேண்டிக் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை மாணிக்கங்களை ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தார் என்கிற ஃபீலிங் தான் வரும். பாக்யராஜின் மறைவு செய்தி கேட்டார். அப்படிதான் அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. ஒருத்தர் வீட்டில் இவங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், எங்கள் மாமா போயிட்டான், என் மச்சான் போயிட்டான், எங்கள் தாத்தா போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு உண்மையிலேயே எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்த கொடுத்த தனி பெருமை திரு பாக்யராஜ் அவர்களே தான் இருக்குது. அது எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக பழகுவார். பியூட்டிஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர்களுக்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்கிறதுலே தெரியல. எனக்கு மனைவிக்கு கிட்டத்தட்ட 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். வெல், காலம் ஒன்றுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று மறைந்து விட்டார். இவ்வளவுதான் சொல்லுவேன். கலைத்துறைக்கு ஒரு கருப்பு நாள். ஏறக்குறைய அந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார், பாரதிராஜா சார், அவருடைய சிஷ்யன் பாக்கியராஜ் சார் 3 பேருமே இருந்திருக்காங்க. கலைத்துறைக்கு இது மிகப்பெரிய இழப்பு. ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக இருந்தவர் பாக்கியராஜ் சார். இந்த ஆல் இந்தியா அளவில் திரைக்கதைக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி கலைத்துறை மறைஞ்சிட்டாங்க. அவங்க தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய புகழ் இருக்கும். ஆனால் ஸ்கூலில் படிக்கிறப்ப முதனை முடிச்ச படம், அவங்க படத்தை வந்து ஒரு 10 தாட்டிக்கு மேலே நாங்கள் பார்த்துருக்கோம்.
பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நான் கலைத்துறையில் வந்திருக்கேன்னா அவங்க மேலே இருந்து நம்பிக்கை தான். ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக அப்படி இருந்தால் தான் கலைத்துறைக்கு வர முடியாது. சாதாரண மனிதன் கூட வந்து கலைத்துறையில் நினைக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணம். ஒரு சின்ன இது பதிப்பு சாருடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெக்யூலியராக இருக்கும். ஒரு கேஸ் இங்கே போய் எங்கே போங்க அப்படின்வாங்க. அந்த வாய்ஸே கேஸில் சொல்லி தனி பெக்யூலியர் வச்சு அதுமாரி வந்து கணக்குன்னு தனி முத்திரை வச்சுட்டாங்க. இன்னைக்கு கலைத்துறை இல்லைன்னாலும் அவங்களுடைய நினைவுகள் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தியோட நம்ம